Okay, good morning students, 12th standard. Next lesson, banking. Okay, chapter 6, banking. So you see the definition, Colbertson definition. Let us see the Colbertson definition. Commercial banks are the institutions that make short-term loans to business and in the process create money. Okay. So banking அப்படினா என்ன, commercial bank அப்படினு சொல்றல, இந்த commercial bankல என்ன? So commercial banks are the institutions that make short term loans to business and in the process create money. Commercial bank அப்படிங்கிறது என்ன? is one of the institutions. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா ரொம்ப குறுகிய காலத்துல ஷார்ட் டேர்ம்ல லோன் கொடுப்பாங்க. எதுக்கு? பிசினஸ்க்கு. ஓகேவா? and in the process create money. So குறுகிய காலத்துல நமக்கு லோன் கொடுத்து அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாயை பெருக்குவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the introduction. Finance is the life blood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. A bank is generally understood as an institution which provides fundamental financial services such as accepting deposit and lending loan. Banking sector acts as the backbone of modern business world. The banking system significantly contributes for the development of any country. Due to the importance in the financial stability of a country, banks are highly regulated in most countries. Okay. இப்போ இன்ட்ரோடக்ஷன், ஃபினான்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லையா இருக்கட்டும், அதாவது பண பரிவர்த்தனை ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. எதுலனா சச் அஸ் ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய லைஃப் பிளட். ஓகே, ரத்தத்தில் ஊறி போன ஒன்றா எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ஃபினான்சியல் சர்வீசஸ் அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் லெண்டிங் லோன். ஓகே, இந்த பேங்க் நமக்கு என்ன பண்ணுது? அக்செப்டிங் லோன், அதாவது நமக்கு வந்து என்ன பண்ண, நம்ம பணத்தை அதில் என்ன பண்ணலாம், டெபாசிட்டும் பண்ணலாம். அதே நேரத்தில் நமக்கு என்ன பண்ணும், பேங்க்கு மணி லோனும் நமக்கு வந்து என்ன பண்ணும், கடனும் நமக்கு வந்து பேங்க் வந்து தரும். So banking sector act as the backbone of modern business world. ஓகே, இந்த பேங்கிங் செக்டர் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய முதுகெலும்பாக இருக்குது. எதுக்கு முதுகெலும்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம்? மாடர்ன் பிஸ்னஸ். ஓகேவா? மாடர்ன் பிஸ்னஸ்க்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பேங்க் தான், பேங்கிங் தான். ஓகேவா? the banking system significantly contributes for the development of any country. ஓகே, எல்லா கண்ட்ரியிலுமே டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் நம்ம சொந்த பேங்கிங் தான். ஓகே, இது அதாவது என்ன அப்படின்னா டியூ டு த இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கண்ட்ரி, பேங்க்ஸ் ஆர் ஹைலி ரெகுலேட் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ். ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியாக ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டார் தான். ஓகே, பேங்கிங் செக்டார் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெகுலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்மளே வந்து சொல்லலாம் இல்லையா, டியூரிங் திஸ் பீரியட், இந்த கொரோனா பீரியடில் பேங்கிங் வந்து நமக்கு எவ்வளோலாம் நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா. இஎம்ஐயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 6 மாதம் வந்து நம்ம வந்து கட்டாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள். ஓகேவா? அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து 6000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்கிங் வந்து செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ எதுக்காக பேங்கிங் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க? இந்த சுச்சுவேஷனில் நம்ம நாட்டினுடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அப்போ இந்த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியில் ஒரு முக்கியமான ரோலாக இருக்கிறது எது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பேங்கிங் தான். ஓகேவா? So finance is the life blood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. The bank is generally understood as an institution which provides fundamental financial services such as accepting deposit and lending loans. So banking sector act as the backbone of modern business world. The banking system significantly contributes for the development of any country. Due to the importance in the financial stability of a country, banks are highly regulated in most countries. Okay, next let us see the historical development. The Riksbanks of Sweden, which had sprung from a private bank established in
1656 is the oldest central bank in the world. It acquired the sole right of note issues in 1897, but the fundamentals of the art of banking have been developed by the Bank of England 1864 as the first bank of issues. Okay, the historical development. Bank எப்போ first ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இந்த ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் நாட்டில் தான் முதல்ல பேங்க் வந்து என்னாச்சு அப்படின்னு பிரைவேட் பேங்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த பேங்க்குக்கு நேம் என்ன சொல்றோம்? த ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் அப்படிங்கிறது 1656 the oldest central bank in the world. உலகத்திலேயே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க் 1656ல எங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க்னு சொல்றோம்? ஸ்வீடன் நாட்டில். ஓகேவா? அது என்ன பண்ணாங்க? இட் அக்வயர் த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897. அந்த நோட் இஷ்யூக்கு அக்வயர், அதாவது அந்த எப்போ இட் அக்வயர் த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா என்ன பேங்க் வந்தது அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1864. அதுதான் ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இஷ்யூஸ். நடைமுறையில் அந்த நோட் இஷ்யூஸ் எல்லா விதத்துக்கும் சாத்தியமான ஒரு பேங்க் எது அப்படின்னா இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் 1864ல் ஆரம்பிக்கப்பட்டது. So a large number of central banks were established between 1921 and 1954 in compliance with the resolution passed by the International Finance Conference held at Brussels in 1920. The South African Reserve Bank 1921, the Central Bank of China 1928, the Reserve Bank of New Zealand 1934, the Reserve Bank of India 1935, the Central Bank of Ceylon 1950 and the Bank of Israel 1954 were established. அதுக்கப்புறம் பாருங்க நிறைய சென்ட்ரல் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னு சொன்னா 1921ல இருந்து 1954 வரைக்கும். ஓகேவா? அப்போ இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்களா இந்த ப்ரூசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல 1920ல அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் நிறைய பேங்க் வந்து அது என்ன பேங்க்? சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது அது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இந்த பேங்க் ஆஃப் ஸ்வீடன், இந்த ரிஸ்க் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்வீடனுக்கு அடுத்தபடியாக எங்க பேங்க் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அதுக்கு அப்புறமா எங்க பேங்க் அது எது அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. எங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது? இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் ப்ரூசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் இந்த 1921ல இருந்து 1954 வரைக்கும் so many banks are generated. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேங்க் எங்க அப்படின்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1921ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா, அது எப்போ அப்படின்னா 1928. தேர்ட் ஒன் பாருங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து 1934. நெக்ஸ்ட் பேங்க் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவில் எப்போ பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935. நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் 1950 and the Bank of Israel 1954. இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் பேங்க். ஓகே, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 அண்டர் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல்ல 1770ல பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேங்க் பேர் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். நெக்ஸ்ட் த பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் கண்ட்ரோல் அண்ட் டாமினேட்டட் பை த பிரசிடென்சி பேங்க். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வந்து யார் டாமினேட் பண்ணாங்க, யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொன்னோம். அந்த பிரசிடென்சி பேங்க் பார்த்தீங்களா 3 பேங்க்ஸ் ஆர் அவைலபிள். அதாவது there are 3 பிரசிடென்சி பேங்க்ஸ். ஓகே, என்னென்ன? வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் ஒன் பேங்க் ஆஃப் பெங்கால், it established in 1809. Next Bank of Bombay, this was also established at 1840. Next Bank of Madras 1843. ஓகேவா? இந்த 3 பேங்க் தான். இந்த 3 பேங்க் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷினுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஓகே, the banking system in India was controlled and dominated by the presidency banks. Okay, these 3 presidency banks. What are the 3 presidency bank? One is a Bank of Bengal, another one is Bank of Bombay, third one Bank of Madras. Okay, they were called presidential bank. Okay, இந்த
இந்த 3 பேங்க், இந்த 3 பேங்கையும் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரசிடென்சியல் பேங்க் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆல் மெர்ஜ்டு இன் 1921. ஓகே, அண்ட் சேஞ்ச் இன்டோ, அதாவது அப்போ இந்த 1921ல இதுக்கு என்ன நேம் சொன்னாங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. எந்த 3 பேங்க்? பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இது 3 என்ன பண்ணுச்சு அப்படின்னா 1921ல மெர்ஜ் ஆச்சு. அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனாங்க. அப்போ அதுக்கு நேம் என்ன சொன்னாங்க? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன்ட்டு 1955. 1955ல இந்த பேங்க்குடைய நேம் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. என்னன்னு சேஞ்ச் ஆகுது? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. This is the history of Indian banks. Do you understand the historical development of bank? First bank, let us start with Sweden. Which year, ma'am? 1656. The name the Riksbanks of Sweden. Okay, after Bank of England, it was started at 1864. After the International Finance Corporation held at Brussels in 1920. So now they were open many banks in which year? 1921 to 1954. The South African Bank, Reserve Bank, this was open 1921. Next, the Central Bank of China 1928. The Reserve Bank of New Zealand 1934. The Reserve Bank of India 1935 and the Central Bank of Ceylon 1950 and the Bank of Israel 1954 were established. Okay, next the history of Indian Bank. The first Bank of India was Bank of Hindustan 1770. Okay, this was ruled by under British rule. During British period, the Bank of Hindustan operated. The next, the banking system of India was controlled and dominated by the Presidency Bank. There are 3 Presidency Bank. One is Bank of Bengal, another one is Bank of Bombay, and third one is Bank of Madras. They were called Presidential Banks. These 3 banks were merged in 1921 and declared the name Imperial Bank of India. After that, change into 1955, the Imperial Bank of India changed into SBI. Okay, these are all historical development of bank. Okay, and next commercial bank. Next topic is commercial bank. Commercial bank refers to a bank or a division of a large bank which more specifically deals with deposit and loan services provide to corporation or large middle-sized business as opposed to individual members of the public or small business. They do not provide long-term credit as liquidity of asset is to be maintained. Okay, next என்ன பேங்க் சொல்றேன்னா கமர்ஷியல் வணிக வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த வணிக வங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a division of a large bank. இது எதுக்காக அப்படின்னா முக்கியமாக டெபாசிட் பண்ணுறதுக்கும் லோன் வாங்குறதுக்கு, அதாவது லார்ஜ் அண்ட் மிடில் கம்மியான அளவில் வாங்குறதுக்கும் மீடியம் லெவலில் வாங்குறதுக்கும் இல்லை ரொம்ப அதிக அளவில் வாங்குறதுக்கும் மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய வங்கிகளுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த கமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்கன்னா தே டு நாட் ப்ரொவைட் லாங் டேர்ம் கிரெடிட். ஓகே, இது என்ன பண்ணாது அப்படின்னா they do not give long term, ரொம்ப லாங் டேர்ம் கிரெடிட் வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. as liquidity of assets is to be maintained. Okay, so do you understand the commercial bank? I repeat once again, commercial bank refers to a bank or a division of a large bank which more specifically deals with deposit and loan services provided to corporations are large or middle-sized business as opposed to individual members of the public or small business. They do not provide long-term credit as liquidity of assets is to be maintained. Okay, next, what are the functions of commercial bank? Commercial banks are institutions that conduct business with profit motive by accepting public deposit and lending loan for various investment purposes. The functions of commercial banks are classified into primary function, secondary function and other function. Okay, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து என்ன மோட்டிவ்காக இந்த கமர்ஷியல் பேங்க்ல ஆப்ரேட் பண்ணுற அப்படின்னா த மெயின் மோட்டிவ் வாஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் ஒன்லி. ஓகே, ப்ராஃபிட் மோட்டிவ் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ்காக பை அக்செப்டிங் ஏ பப்ளிக் டெபாசிட், பொதுமக்களுடைய டெபாசிட்டை நம்ம வாங்குகிறோம், அண்ட் லெண்டிங் லோன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், லோன் எல்லாத்துக்கும் ஃபார் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோன் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்கிறோம், ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் 3 கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அக்செப்டிங் டெபாசிட்ஸ்
that is a demand deposit, time deposit and advancing loan. ஓகேவா, இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா என்ன கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னா பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் வந்துடும். ஓகே, பிரைமரி ஃபங்க்ஷனில் பாருங்கள் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஏஜென்சி சர்வீசஸ், ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், கிரெடிட் கிரியேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஃபங்க்ஷன் அக்செப்டிங் டெபாசிட். It implies that commercial banks are mainly dependent on public deposit. Accepting deposit அப்படின்னா என்ன அர்த்தம்? டெபாசிட்டை வந்து வரவேற்கப்படுது அப்படின்னு அர்த்தம். கமர்ஷியல் பேங்கோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து அதிக, அதாவது இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா மற்ற பேங்கை விட இந்த பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ பொதுமக்கள் கிட்ட என்ன பண்றாங்க? டெபாசிட்டை வந்து வாங்குறாங்க. ஓகேவா, அதான் இட் இம்ப்ளை தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட். பப்ளிக் டெபாசிட்டை நம்பி தான் இந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா இயங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, there are two types of deposit. One is known as the demand deposit and another one is known as a time deposit. Okay, what is meant by demand deposit? It refers to deposit that can be withdrawn by individuals without any prior notice to the bank. In other words, the owner of these deposits are allowed to withdraw money anytime by writing a withdrawal slip or a check at the bank counter or from ATM centers using debit card. Okay, demand deposit அப்படினா என்ன அப்படினா இது வந்து withdrawn by individuals without any prior notice to the bank. Okay, பேங்க்குக்கு எந்த விதமான prior notice கொடுக்காம என்ன பண்ணலாம், எப்ப வேணா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா withdraw பண்ணிக்கலாம். ஓகேவா, so in other words, the owner of this deposit are allowed to withdraw money anytime by writing a withdrawal slip. எந்த டைம்ல வேணா ஒரு withdrawal slipல எழுதி கொடுத்துட்டு, இல்லைனா ஒரு செக் வித்ட்ராவல் ஸ்லிப்பு இல்லைன்னா செக்கு கொடுக்கலாம். அது எங்கன்னா பேங்க் கவுண்டரில் கொடுக்கலாம், இல்லை ஏடிஎம் சென்டரில் கொடுக்கலாம். யூஸிங் டெபிட் கார்டை கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபாசிட்டை வந்து எடுத்துக்கலாம். த டிமாண்ட் டெபாசிட். ஓகேவா, ஸோ இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட் தட் கேன் பி withdrawn by individuals without any prior notice to the bank. Okay, so first point. So the owners of the deposits are allowed to withdraw money anytime by writing a withdrawal slip or a check at the bank counter or from ATM centers using debit card. Okay, next time deposit. It refers to deposit that are made for certain committed period of time. Bank may hire interest on time deposit. This deposit can be withdrawn only after a specific time period by providing a return notice to the bank. Okay, time deposit அப்படினா இவ்வளவு காலத்திற்கு 3 மாசமோ 6 மாசமோ 1 year 2 year 5 years இவ்வளவு வருஷத்துக்கு தான் அந்த டெபாசிட் அப்படின்னா அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதில் வந்து மணியை எடுக்க முடியாது. அதுதான் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது. ஓகேவா, it refers to deposit that are made for certain committed period of time. Banks pay higher interest on time deposit. This deposit can be withdrawn only after a specific time period by providing a return notice to the bank. Okay, next advancing loan. It refers to granting loans to individuals and business. Commercial banks grant loans in the form of overdraft, cash credit and discounting bills of exchange. Okay, advancing loan அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா நம்மகிட்ட பணம் அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் கொடுக்கும். ஓகேவா, அதிகமாக நம்ம போட்டிருக்கிற பணத்தை விட இந்த கிரெடிட் கார்டு அதுக்கு நம்ம இவ்வளோ மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல மணியே இல்லைன்னா கூட வாங்கலாம். அதுதான் அட்வான்சிங் லோன், கேஷ் கிரெடிட் அண்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Okay, these are all primary functions. Okay, what are the primary function? First one is the demand deposit, next one time deposit, third one advancing loan. Okay, next one secondary function. The secondary function can be classified under 3 heads, namely agency function, general utility functions and other function. Okay, agency function, it means it implies that commercial banks act as agents of customers by performing various functions. Okay, agency function அப்படினா என்ன அப்படினா யார் இதுல வந்து ஏஜென்ட்டா ஆக்ட் பண்றாங்க அப்படினா கஸ்டமர்ஸ் தான். ஓகே, கஸ்டமர்ஸ் by performing various functions. First என்ன பண்ணுவாங்க, collecting check. Banks collect check and bills of exchange on the behalf of their customers through clearing house facilities provided by the central bank. Okay, first செகண்டரி ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்னா எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கலெக்டிங் செக். ஓகே, பேங்க் என்ன பண்ணோம் அப்படின்னா செக் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். யார்கிட்ட பிகாஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் மூலமா வரக்கூடிய செக்கை என்ன பண்ணிப்பாங்க, செக்கோ ஆர் பில் எது வந்தாலும் என்ன பண்ணிப்பாங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம்
அதை என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க த்ரூ பேங்க். நெக்ஸ்ட் கலெக்டிங் இன்கம். கமர்ஷியல் பேங்க்ஸ் கலெக்ட் டிவிடெண்ட்ஸ், pension, salaries, rent and interest on investment on behalf of their customers. A credit voucher is sent to customers for information when their income is collected by the bank. Okay, next collecting income. அந்த இன்கம் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா த்ரூவா வந்து கலெக்ட் பண்ணுது. எப்படின்னா த்ரூவா டிவிடெண்ட்ஸ், நமக்கு வந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் at the same time பென்ஷன், சேலரி, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், வாட் எவர் மேபி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேங்க்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம அந்த பேங்க்கினுடைய கஸ்டமராக இருந்தால் த்ரூ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் வித்ட்ராவல் எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பேங்க் மூலமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேயிங் எக்ஸ்பென்சஸ். கமர்ஷியல் பேங்க் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ளிகேஷன் ஆஃப் customers such as telephone bills, insurance, premium, school fees and rent. Similar to credit voucher, debit voucher is sent to customers for information when expenses are paid by the bank. Okay, next paying expenses அப்படினா நம்மளே என்ன பண்ணலாம் அப்படினா இந்த கமர்ஷியல் பேங்க் வழியா அதாவது என்ன பண்ணலாம், நம்ம அந்த பேங்க்கினுடைய கஸ்டமரா இருந்தா டெலிஃபோன் பில் அதிலே கட்டிடலாம். இன்சூரன்ஸ், பிரீமியம், ஸ்கூல் ஃபீஸ், ரெண்ட் இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படினா இன்னைக்கு பேங்க் அந்த நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை வந்து பேங்க் மூலமாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பெய்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் சம் யூட்டிலிட்டி சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ் பை பர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா தேவை என்னென்ன தேவைகளுக்காக இயங்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரொவைடிங் லாக்கர் ஸ்பெசிலிட்டிஸ். கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் லாக்கர் ஸ்பெசிலிட்டிஸ் டு இட்ஸ் கஸ்டமர் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஜுவல்ஸ், ஷேர்ஸ் and debentures and other valuable items. This minimize the risk of loss due to the theft at homes. Banks are not responsible for the items in the lockers. Okay, first the general utility functions la first one என்ன சொல்றோம், providing locker facilities. bank என்ன பண்ண அப்படினா நமக்கு வந்து locker facilities வந்து அவைல் பண்ணுது, நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த லாக்கர்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஜுவல்லா இருக்கலாம், இல்ல ஷேர், இன்னும் வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக்கரில் வந்து சேஃபாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து நம்ம வீட்டில் இருந்தால் அந்த தெஃப்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது நமக்கு பேங்க் லாக்கர் கிடைக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா பேங்க் லாக்கர்லேருந்து ஏதாவது காணாமல் போயிட்டா அதுக்கு அந்த பேங்க் வந்து அந்த நிர்வாகம் வந்து எந்த விதமான இதையே என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, நீ லாக்கரில் வந்து என்ன வைக்கிறீங்க, எவ்வளோ வைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம் 100 பவுன் கூட வைக்கலாம், 10 பவுன் கூட வைக்கலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேங்க் எவ்வளோ வச்சிருக்கு உங்களை கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது தெஃப்ட் நடந்தது அப்படின்னா உன்னுடைய பொருளுக்கு அவங்க என்ன இல்லை அப்படின்னா உத்தரவாதம் இல்லை. ஓகேவா, அவங்க வந்து எந்த விதமான நஷ்ட ஈடு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இழப்பீடுகள் எதுவுமே அவங்க தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் இஷ்யூவிங் டிராவலர்ஸ் செக். பேங்க் இஷ்யூ டிராவலர்ஸ் செக் டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் டிராவலிங் அவுட்சைட் த கண்ட்ரி. Traveler checks are the safe and easy way to protect money while traveling. Okay, traveling check பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் டிராவலிங் அவுட் சைட் த கண்ட்ரி. நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம போகும்போது, நம்ம நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராவலர் செக் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நமக்கு சேஃப், நம்ம மணியாக எடுத்துகிட்டு போகும்போது நிறைய திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம செக்காக எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணால் எந்த நிமிஷத்தில் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மணியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீலிங் இன் foreign exchange. Commercial bank help in providing foreign exchange to businessmen dealing in exports and imports. However, commercial bank need to take the permission of the central bank for dealing in foreign exchange. நமக்கு foreign exchange நம்ம import and export பண்றவங்களா இருந்தால் இந்த foreign exchange இமீடியட்டாக நம்மளுடைய கரன்சி என்ன பண்ணணும், நம்ம எந்த நாட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ இல்லை எந்த நாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த நாட்டில் நம்ம மணி கொடுக்கணும். நம்மளுடைய மணி நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, பே பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இமீடியட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மணியை அந்த நாட்டினுடைய ஃபாரின் மணியாக வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் யாருடைய கண்டிஷனோட அப்படின்னு சொன்னால் அதாவது சென்ட்ரல் பேங்க்குடைய பர்மிஷன் வந்து அந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு இருக்கணும். ஓகேவா, கமர்ஷியல் பேங்க்குக்கு இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் கரன்சியாக உடனடியாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட். இட் ரெஃபர்ஸ் டு டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். ஓகே, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்மளுடைய ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் த ஃபண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிராஃப்ட்
telephonic transfer and electronic transfer. Next, letter of credit. Commercial bank issue letters of credit to their customers to certify their credit worthiness. And like letter of credit, நம்மளுடைய கிரெடிட்க்கு கமர்ஷியல் பேங்க் என்ன பண்றாங்க, issue letters of credit to their customers. ஓகேவா, to certify that credit worthiness. நம்மளுடைய credit worthinessலாம் நம்ம எப்படின்னா இந்த லெட்டர் மூலமா நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். Next, underwriting securities. Commercial bank also undertake the task of underwriting securities as public has full faith in the credit worthiness of banks. Public do not hesitate in buying the securities underwritten by banks. Okay, underwriting securities அப்படினா commercial bank also undertake to task of underwriting securities. commercial bank வந்து இந்த underwriting securities என்ன பண்றாங்க, undertake பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அதாவது பப்ளிக் வந்து பப்ளிக் has a full faith. பப்ளிக் எப்படி இருக்கும், full faith இருக்கணும் எதுல, இந்த credit worthinessல. அந்த bank public do not hesitate in buying the securities அந்த மாதிரி விஷயம்ல underwritten by bank. so bank என்ன பண்ணும் அப்படினா அந்த full securitiesம் எடுத்துக்குது. ஓகே, அது underwriting securities. next, electronic banking. it include services such as debit card, credit card and internet banking. ஓகே, எலக்ட்ரானிக் பேங்கிங்னா இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கையிலேயே டெபிட் கார்டு கொடுத்துட்றாங்க, கிரெடிட் கார்டு நம்ம வச்சுக்கிறோம். அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. நாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுது, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் வந்துடுது. ஓகேவா, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் எதெல்லாம் வருது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம் நம்ம, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் ஏஜென்சி ஃபங்க்ஷன். ஏஜென்சி ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்குல்ல, கலெக்டிங் செக், கலெக்டிங் income and paying expenses. next அடுத்து பாத்தீங்களா general utility functions, அதுல providing lockers facilities, issuing travelers check, dealing in foreign exchange, transferring fund, letter of credit, underwriting securities, electronic banking. okay, அடுத்த categories என்னன்னா other function. money supply, it refers to one of the important functions of the commercial bank that help and increasing money supply. for instance, a bank lends 5 lakh to an individual and opens a demand deposit in the name of that individual. Bank makes a credit entry of rupees 5 lakh in that account. This leads to creation of demand deposit in that account. The points to be noted here is that there is no payment in cash. Thus, without printing additional money, the supply of money is increased. Okay, other function money supply அப்படினு வருது. அதாவது money supply அப்படினா என்னன்னா, important function என்ன அப்படினா, அதாவது increasing, இது முக்கியமா வந்து என்னன்னா increasing money supply. அதாவது நமக்கு வந்து 5 lakhs நமக்கு வந்து கிரெடிட் ஆகணும் இந்த அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன ஸ்பெசிலிட்டிஸ் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஜுவல் வச்சு நம்ம பேங்க்ல லோன் ஒரு மணி வாங்குறோம் அப்படின்னா, அந்த மணியை கூட த்ரூவா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நம்மளும் பே பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல மணியை வந்து பே பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கம்ப்ளீட்டா வந்து இதை எடுத்துக்கிறாங்க. அதான் மணி சப்ளை அப்படின்னு சொல்றது. இதனால என்ன அப்படின்னா, பேமெண்ட், அதாவது there is no payment in cash. இதுக்காக நம்ம அங்கே போய் நின்று ரொம்ப அந்த கேஷ் கவுண்டரில் நின்று நிறைய அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறோம். இதனால் நிறைய தெஃப்ட் எல்லாம் நடக்காததுக்கு நிறைய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது அடிஷ்னல் மணி வந்து கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பும் வந்து கம்மியாக போகுது. ஓகே, வித்தவுட் பிரிண்டிங் அடிஷ்னல் மணி தி சப்ளை ஆஃப் மணி இஸ் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். Commercial bank receive deposit from the public and they use this deposit to give loan. However, loans offered are many times more than the deposit received by bank. This function of bank is known as credit creation. Okay, credit creation அப்படினா என்னன்னா, இது என்ன அப்படினா multiplication of loan and advance. இப்போ நம்ம என்ன பண்றோம், பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றோம். டெபாசிட் பண்ற மணிக்கு என்ன பண்றாங்க, பேங்க் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. சப்போஸ் நம்ம இந்த ஒரு 5 years இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணோமா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா லோனை நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அப்படி நம்ம இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதர்ஸ் மற்ற பப்ளிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மணியில இருந்து எடுத்து தான் என்ன பண்றாங்க, லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு லோன் ஆஃபர் மெனி டைம்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ நம்ம கிளியர் பண்ணிட்டோமா, கிளியர் பண்ண திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் வந்து டெபாசிட்லேருந்து மணி எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நேம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க் கலெக்ட் அண்ட் பப்ளிக்
statistics relating of trade, commerce and industry. Hence they advise customers and the public authorities and financial matters. Okay, collection of statistics na புள்ளி விவரங்களை என்ன பண்ணுது அப்படின்னா பேங்க் வந்து சேகரிக்குது. சேகரித்து என்ன பண்ணுது அப்படின்னா அது என்னென்ன ட்ரேடு இந்த வணிகத்தை பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்து பொதுமக்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளியிடுது. நம்ம அப்போ என்ன பண்ண நமக்கு வந்து இதனால் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அதாவது என்ன பர்டிகுலர்லி பார்த்தீங்களா இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வாங்கலாமா, இது செய்யலாமா, இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து கிடைக்குது இல்லையா. எதுலாம் சொல்கிறாங்க இப்போ ட்ரேடு, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையுமே யார் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து பேங்க் கொடுக்குது. அதே மாதிரி அட்வைஸ் கொடுக்குது யாருக்கு, கஸ்டமர்ஸ்க்கும் அட்வைஸ் கொடுக்குது, பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கும் ஃபினான்சியல் மேட்டர்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்கறதுனால நம்ம அப் டு டேட் மேட்டரை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேதர் பண்ணிக்கிறோம். இது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அதர் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் வந்தது பாருங்கள், மணி சப்ளை, கிரெடிட் கிரியேஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சார்